சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலும் கோண உந்த சக்தி சொட்டன் எல்லிற்கு 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 சாத்தியமான எண் பெருமானம் சாத்தியமான எண் பெருமானம் சாத்தியமான எண் பெருமானம் 0 தொடக்கம் 0 தொடக்கம் n-1 ஆக அமையும். 0 தொடக்கம் n-1 ஆக அமையும். அளிக்கிறேன். பூஜ்ஜியம் தொடக்கம் n-1 ஆக அமையும். சரியா? அப்ப இங்க கவனிச்சு இந்த சமன்பாட்டை சுருக்கி கொள்ளுங்க. L வந்து 0 தொடக்கம் n-1 Lக்கு சாத்தியமான பெருமானம். சரி, இப்ப எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கையில தான் இருக்கு. அது வந்து 1 எல்லுக்கு 0 மட்டும்தான் சாத்தியம். பிரதான சக்தி மட்டம் 2 0 1 சாத்தியம். 3 0 1 2 சாத்தியம். எல்லுக்கு சாத்தியமான பெருமானங்கள் 0 உள்ளடக்கி n-1. n சமன் 1 எனின், அதாவது முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் 0 மட்டும். எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் 0 மட்டும். எல் 0 என்றால் எந்த உபசக்தி மட்டத்தை இது காட்ட போதும்? எஸ் உபசக்தி மட்டத்தை டினோட் பண்ணும். சரிதானே? ஆகவே எல் சமன் 0 என்பதால் எந்த உப ஓடு? எஸ் உப ஓடு. அப்ப இது சீக்ரெட் கோட் தானே. எல்லின் எண் பெருமானம் 0 என்று சொன்னால் அது எஸ் என்ற உப ஓட்டை குறிக்கும். n சமன் 10 என்றா எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் கொமனா எழுதி இருக்கிறாரு சொல்லு. 1 0 இன்னொன்று n-1 ரெண்டுக்கு எண்ணுக்கு பதிலா 2 போட்டோம் என்றால் எல்லுக்கு இன்னொரு 7 பண்ணும். அப்போ 1 L 0 L 1 L சமன் 1 எனின் P உபசக்தி மட்டும் ஓடு. டம்பல் ஷேப், அதான் வடிவத்தை வரையறுக்குதுன்னு சொன்ன. P உப ஓடு டம்பல். இது கோளம். இங்க L 0 இருக்கு, L 1 இருக்கு. ஆகவே இங்க S உபசக்தி மட்டம் இருக்கும், P உபசக்தி மட்டம். இப்போ பிரதான சக்தி மட்டம் 2ல ஏற்கனவே அட்டவணையில போட்ட மாதிரி ஒரு S ஒரு P இருக்கு. இதே போல n சமன் 3 என்றால் எல்லுக்கு சாத்தியமான பெருமானங்கள் 0 L சமன் 1 L சமன் 10. ஏன் 0 முழுவன் பெருமானம் தான் n-1. இப்ப ஏற்கனவே உங்களுக்கு 0 என்றா S என்று சொல்லியிருக்கேன், L 1 என்றா P என்று சொல்லியிருக்கேன், L 10 என்றா D.
எல்லின் எண்பெருமானம் 2 என்பது அது டி ஆர்பிட்டலை குறிக்கும். டி உப இந்த வடிவம் சிக்கல் தன்மையாக இருக்கிறால நான் குறிப்பிட்டேன். டி உப L10 டி உப. பிரதான சக்தி மட்டம் 3ல எஸ் உபசக்தி மட்டம் இருக்கு, பி உபசக்தி மட்டம் இருக்கு, டி உபசக்தி மட்டம் இருக்கு. அப்ப இந்த 3க்குள்ளேயும் இலத்திரன்கள் இருக்கலாம். இப்ப நாங்கள் என்ன காய்ச்சினாங்க, என்சமன் 3ல இலத்திரன் இருக்குன்னு சொன்னாங்க. என்சமன் 3ல எஸ்ல இருக்கலாம், பியில இருக்கலாம், டியில இருக்கலாம். அப்ப இதை போர் சொல்லல, போருக்கு இந்த விஷயம் தெரியாது. போர் என்சமன் 3ல இலத்திரன் இருக்குன்னு சொல்றேன், அது மீளுதுன்னு சொல்றேன். என்சமன் 3ல 3 தானம் இருக்கு, இதுல இருக்கலாம், இதுல இருக்கலாம், இதுல இருக்கலாம். இதே போல நீங்கள் என்சமன் 4க்கும் எழுதி கொடுக்கணும், அதனால எங்களுக்கு தேவைப்படாது. என்சமன் 4 எல்லுக்கு சாத்தியமான பெருமானங்கள் L0, L1, L2, L3. இங்க இது 0 என்பதால S, 1 என்பதால P, 2 என்பதால D, இது 3 என்பதால அங்கால F. சரிதா? இப்ப 4வது பிரதான சக்தி மட்டம் F உபஓட்டையும் கொண்டிருக்கு. சரி, உங்களுக்கு இனி L0 S orbital என்று தெரியும், S orbital என்பதால் L0 என்று தெரியும். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, 2வது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு, 2வது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு L2 என்ற ஒரு பெருமானம் சாத்தியம் ஒன்று யோசிச்சு பாருங்க. Lக்கு 2 என்ற பெருமானம் சாத்தியமானு சொல்லு. ஏன் 2வது பிரதான சக்தி மட்டத்துல L2 குறிக்கிற டி ஆர்பிட்டல் இல்லை. ஆகவே 2வது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு Lக்கு சாத்தியமான பெருமானம் ஒன்று 0 அல்லது 1. ஏன் எஸ்ல இருக்கலாம் அல்லது பியில இருக்கலாம். இதுல நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கோம், நாங்கள் அங்கால மேற்கொண்டு கதைக்க வேண்டி வரும். சரி, அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. காந்த சக்தி சொட்டன். காந்த சக்தி சொட்டன் இதை நாங்கள் ML என்று குறித்துக் கொள்வோம். சிமோல் M, சிமோல் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கீழே எழுதி கொள்ளும். ML. சரியா? இந்த காந்த சக்தி சொட்டன், காந்த சக்தி சொட்டன் என்பது ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலையும் ஓபிட்டல்களை குறிக்கும். சரிதான்? இப்ப நாங்கள் உண்மையில பிரச்சனை என்னன்னா, இலத்திரன் பிரதான சக்தி மட்டத்துல இருக்கு என்பது போர் சொல்றதா, போரின் அறிவுக்கு அவ்வளவுதான் தெரியும்.
ஆனால் அங்கேயும் எங்க இருக்கு என்று பார்க்கக்குள்ள உபசக்தி மட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதான சக்தி மட்டத்துல துணையாக இருக்கிற சக்தி மட்டங்களுக்கு இருக்கின்ற உண்மை தெரியும். அந்த உபசக்தி மட்டங்கள்லையும் எங்க இருக்குது ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்குது என்று பார்க்கும்போது அந்த உபசக்தி மட்டங்கள்லையும் வேறுபட்ட திசைகளுக்குரிய அதாவது ஒழுங்கமைப்புக்குரிய ஓபிட்டல்கள்ல இந்த எலக்ட்ரான்கள் காணப்படுது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், எஸ் உபசக்தி மட்டம் என்பது ஒரே ஒரு எஸ் ஓபிட்டலை கொண்டிருக்கு. அப்ப எஸ் உபசக்தி மட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த ஒரு ஓபிட்டலுக்கான இருக்க வேணும். ஆனா பி உபசக்தி மட்டத்துல 3 சமனான டம்பல் ஷேப்புள்ள ஓபிட்டல்கள் காணப்படுதுன்னு சொல்றோம். அப்ப பி உபசக்தி மட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த டிரெக்ஷன்ல இருக்கிற ஓபிட்டலுக்கு எக்ஸ் உங்களுக்கு சொன்ன எக்ஸ் ஒய் செட் 3 தளத்துல சர்வசமனாக இருக்கு. அதுல எங்க இருக்குது என்பதை இந்த காந்த சக்தி சொட்டன் விவரிக்குது. சரிதான். அப்ப காந்த சக்தி சொட்டன் எம்எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் காந்த சக்தி சொட்டன் எம்எல் காந்த சக்தி சொட்டன் எம்எல் ஓபிட்டல்ல குறிக்கும். எந்த ஓபிட்டலுக்கு எலக்ட்ரான் இருக்குது என்பதை குறிக்கும். ஆகவே இது எல் இந்த வருமானத்துல தங்கி இருக்கு. எஸ் ஓபிட்டல் என்று சொன்னால் எஸ் ஓபிட்டல்ல எஸ் உபசக்தி மட்டத்துல ஒரே ஓபிட்டல் தான் இருக்கு. ஆனா பி ஓபிட்டல்ல 3 இருக்கு. டி ஓபிட்டல்ல 3 விட கூட இருக்கு. இந்த காந்த சக்தி சொட்டன் எப்படி எல்லோட தொடர்பட்டிருக்கனால் ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலும் இருக்கிற ஓபிட்டல்கள் எண்ணிக்கை இந்த காந்த சக்தி சொட்டனால தரப்படும். அது -L தொடக்கம் 0 உள்ளடக்கி +L வரையாக முழுவன் பெருமானங்களை எம்எல்லுக்கு கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலும் உள்ள ஓபிட்டல்கள் எண்ணிக்கை காந்த சக்தி சொட்டன் -L தொடக்கம் 0 உள்ளடக்கி +L வரை இருக்கு. இப்ப எஸ் உபசக்தி மட்டம் என்று சொன்னால் எல் என்ன? எஸ் உபசக்தி மட்டத்துக்கு எல்லுக்கு என்ன பெருமானம்? 0. -0 0 +0 எல்லாம் 0 தானே. ஆகவே அங்க எம்எல்லுக்கு 0 என்ற ஒரு எண்பெருமானம் தான் சாத்தியமாக இருக்கு. என் சமன் 1 என்ற முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் 0. அப்ப எம்எல்லுக்கு சாத்தியமான பெருமானமும் 0 தான். சரியா? அப்ப ஒரு ஓபிட்டல் குறிப்பதற்கு ஒரு ஓபிட்டலை குறிப்பதற்கு அது எத்தனையாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்குது என்று குறிப்பிட வேண்டும். அந்த பிரதான சக்தி மட்டத்திலையும் நாங்கள் சொல்ல வார ஓபிட்டல் எந்த உபசக்தி மட்டத்தில் இருக்குது என்று சொல்ல வேணும். எஸ் உபசக்தி மட்டம் என்பதை எல் குறிக்கும். அந்த எஸ் உபசக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்கிறதால அது 0 இருக்கு. அப்ப ஓபிட்டல் அமைப்பை விவரிப்பதற்கு முதன்மை சக்தி சொட்டன், துணை சக்தி சொட்டன், காந்த சக்தி சொட்டன் ஆகிய 3 உதவுது. 4வது சக்தி சொட்டன் இந்த ஓபிட்டலுக்கு இருக்கிற எலக்ட்ரானின் சுழற்சியோட தொடர்பட்டது. சரி, ஒரு ஓபிட்டல் தானத்தை விவரிப்பதற்கு 3 பிரதான சக்தி சொட்டங்கள் 3 சக்தி சொட்டங்கள். 4வது சக்தி சொட்டன் எலக்ட்ரான் கரங்கள் திசையை தான் குறிக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானினுடைய சகல விடயங்களை உள்ளடக்குவதற்கு 4 சக்தி சொட்டன் குறிப்பிடப்படுது. ஒன்று அது எங்க இருக்குது என்ற வரைக்கும் 3 ஓபிட்டலை குறிப்பிடுறது தானே 3 அங்க அளவிட்ட கரண்ட். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவலை உங்களுக்கு சேர்த்து கொண்டு வாரேன், கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப என் சமன் 2 சொன்னா அதாவது 2வது பிரதான சக்தி மட்டம். 2வது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு ஓபிட்டலை கருதினால் 2வது பிரதான சக்தி மட்டத்துல எல்லுக்கு 0 என்ற ஒரு எண்பெருமானமும் சாத்தியம், எல்லுக்கு 1 என்ற எண்பெருமானமும் சாத்தியம். அப்ப எஸ் உபசக்தி மட்டம் என்று சொன்னால் அதுக்கு எம்எல் 0 தான்.
ஏன் மைனஸ் எல் பூஜ்ஜியம் பிளஸ் எல்லாம் பூஜ்ஜியம் தான். சரி, ஆனா இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எல் சமன் 1 என்றால் இது பி உபசக்தி மட்டத்தை குறிக்கும். ஆகவே எம்எல்லுக்கு சாத்தியமான பெருமானங்கள் -1 பூஜ்ஜியம் +1. அதாவது பி உபசக்தி மட்டத்துல இது பி தான். பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிட்டல்கள் இருக்கு. இந்த 3 ஓபிட்டல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில, இதைத்தான் நான் உங்களுக்கு முதல்ல கூட ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில காணப்படும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னால் வெளியில அதிண்ட ஒரியன்டேஷன் ஒழுங்கமைப்புன்னு சொன்னேன். சரிதான். இந்த காந்த சக்தி சொட்டன் வந்து அந்த வெளி 3 ஓபிட்டல்களும் வந்து ஸ்பேஸ் வெளியில என்ன சார் நிலையில ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு என்பதை குறிக்கும். இது YH என்றால் இது XH என்றால் இது ZH. இதை நீங்க YH எடுக்காம ZX எடுத்தால் இது YH இது XH ஏதோ மாறி எடுத்துக்கொள்ளும். 3 டிரெக்ஷன்ல 3 ஓபிட்டல்களும் இருக்கு. இதை நாங்கள் எளிமையாக விளங்கப்படுத்துவதற்காக பி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்கள் 3, அந்த 3ல ஒன்று -1 ml -1, இன்னொன்று 0, மற்றது +1 என்று குறிப்பிட்டுக் கொள்வோம். அப்ப ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலேயும் எத்தனை ஓபிட்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனலைஸ் பண்ணினால், முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரே ஒரு உபசக்தி மட்டம் இருக்கு. அப்ப ஒரு ஓபிட்டல் தான் இருக்கு. இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு எஸ் ஓபிட்டலும் இருக்கு, ஒரு பி உபசக்தி மட்டமும் இருக்கு. அப்ப 3 பி ஓபிட்டல் வரும். இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் திசையை குறிப்பிடுவதற்கு ஒன்றை PX என்றும் இன்னொன்றை PY என்றும் இன்னொன்றை PZ என்றும் குறிக்கும். ஒன்று XH வழியே இருக்கு, இன்னொன்று YH வழியே இருக்கு, மற்றது ZH வழியே இருக்குன்னு 3 திசையை குறிக்கும். இது பி ஓபிட்டல் தான், இதுவும் பி ஓபிட்டல் தான், இதுவும் பி ஓபிட்டல் தான். இந்த குறித்த ஒரு உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஓபிட்டல்களும் PX, PY, PZ சமனான சக்தியை கொண்டது. இதுல யாருக்கு சக்தி கூட என்ன கேட்க கூடாது, 3 பேருக்கும் சமனான சக்தி. அப்ப என்னத்துல இது வேறுபடுது, அதன் ஓரியன்டேஷன் ஒழுங்கமைப்புல வேறுபடுது. அப்ப வெளியில சார் நிலை ஒன்று எக்ஸ் சார் நிலையில இருந்தால் மற்றது Y தளத்திலே மற்றது Z தளத்திலே சார் நிலையில தான் ஒன்றுல இருந்து ஒன்று இது வேறுபட்டு இருக்கு. சரியா? ஒவ்வொரு பிஓபிட்டல் உபசக்தி மட்டமும் 3 பிஓபிட்டலை கொண்டிருக்கும். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்தை கருதுவோம். மூன்றாவது பிரதான சக்தி மட்டம், அதாவது N = 3. N = 3 என்றால் அங்க எத்தனை உபசக்தி மட்டம் இருக்கும்? L = 0. அப்ப S உபசக்தி மட்டம் இருக்கு. L = 1 P உபசக்தி மட்டம் இருக்கு. N = 3 என்றால் Lக்கு இன்னொரு பெருமானம் சாத்தியமே N - 1 தானே. இப்ப 2 D உபசக்தி மட்டம் இருக்கு. அடே S உபசக்தி மட்டத்துல ஒரே ஓபிட்டல் இருக்கு. ML = 0. என்ன ML 0 தானே, S என்றா ML 0 தானே. ஏன் அது -L தொடக்கம் 0 தொடக்கி +L என்ன வார்ச்சல் சிலத காணேன் திடீரென்று ஓடிட்டு. P உபசக்தி மட்டம் இருக்கு. அப்ப இங்க MLக்கு -L என்றா -1, L ஒன்று தானே, -1 0 +1. அப்ப P உபசக்தி மட்டத்துல 3 ஓபிட்டல்கள் இருக்கு. அடுத்தது D. Dக்கு MLக்கு சாத்தியமான பெருமானங்கள் -2 -1 0 +1 +2. ஆகிய ஓபிட்டல்கள் என்னென்ன? எத்தனை ஓபிட்டல் இருக்கு? ஒரு ஓபிட்டல் -2, இன்னொரு ஓபிட்டல் -1, இன்னொரு ஓபிட்டல் 0, இன்னொரு ஓபிட்டல் +1, மற்றது +2. 5 ஓபிட்டல்கள் காணப்படும். இதொரு ஓபிட்டல், இதொரு ஓபிட்டல், இதொரு ஓபிட்டல், இதொரு ஓபிட்டல், இதொரு. அப்ப இது ஒரு டி ஓபிட்டல், இது இன்னொரு டி ஓபிட்டல், இது இன்னொரு டி ஓபிட்டல், இது இன்னொரு டி ஓபிட்டல், இது இன்னொரு டி ஓபிட்டல். டி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்கள் டி ஓபிட்டல்கள். பி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்கள் பி ஓபிட்டல். எஸ் உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்கள் எஸ் ஓபிட்டல். எஸ் உபசக்தி மட்டத்துல ஒரே ஒரு எஸ் ஓபிட்டல் இருக்கு. பி உபசக்தி மட்டத்துல 3 பி ஓபிட்டல்கள் இருக்கு. டி உபசக்தி மட்டத்துல
5 டி ஓபிட்டல்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலையும் இருக்கிற ஓபிட்டல்கள் எண்ணிக்கை செக் பண்ணி பாருங்க. முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஓபிட்டல் தான் இருக்கு. முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல எஸ் ஓபிட்டல் மட்டும்தான் இருக்கு. இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எஸ் உபசக்தி மட்டம் பி உபசக்தி மட்டம் இருக்கால, இதுல 1 இதுல 3 4 இருக்கு. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு எஸ் உபசக்தி மட்டம், அப்ப ஒரு எஸ் ஓபிட்டல், ஒரு பி உபசக்தி மட்டம், அப்ப 3 பி ஓபிட்டல், மொத்தம் 4, ஒரு டி உபசக்தி மட்டம், இதுல 5, 9 ஓபிட்டல் சொல்லி வரும். அடே அவருக்கு அப்படி சந்தோஷமா என் சமன் 4ல யோசிச்சு பாருங்க எத்தனை ஓபிட்டல் வரும் என்று யோசிச்சு பாருங்க. என் சமன் 4க்கு எத்தனை ஓபிட்டல் வரும் என்று பாருங்க. ஏன் 7 வருது, இதுலயே 9 வருது. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்திலே 9 வருது. இப்ப 4வதுல வெரி குட், எத்தனை வரும்? 16 வரும். கவனிங்க, 4வது பிரதான சக்தி மட்டத்துல, டேய் 4வது பிரதான சக்தி மட்டத்துல அட்டவணையை பார். எல்லுக்கு சாத்தியமான பெருமானங்கள் 0, 1, 2, 3. எல் 0 உபசக்தி மட்டம் எஸ் குறிக்கும், எல் 1 பி குறிக்கும், எல் 2 டி குறிக்கும், எல் 3 எஃப் குறிக்கும். சரியா? இங்க எம்எல் உபசக்தி மட்டம் 0, அப்ப 1. இங்க -1 தொடக்கம் 0 +1, அப்ப இதுல 3. இங்க -2 தொடக்கம் -1 0 +1 +2 5 குறிக்கும். இதே 3, அப்ப -3 -2 -1 0 +1 +2 +3. ஏழு வரும். 1 2 3 4 5 6 7. அப்ப எஃப் உபசக்தி மட்டத்துல 7 ஓபிட்டல் இருக்கு. டி உபசக்தி மட்டத்துல 5 ஓபிட்டல் இருக்கு, அப்ப 12. டி உபசக்தி மட்டத்துல 3 இருக்கு, 15. எஸ் உபசக்தி மட்டத்துல 1 இருக்கு, 16. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு பிரதான சக்தி மட்டத்துக்கும் அந்த பிரதான சக்தி மட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு ஓபிட்டலுக்கும் இடையில ஒரு தொடர்பு தெரியும். பாருங்க அது எப்படி தொடர்பு அமையும். ஒரு பிரதான சக்தி மட்டத்துல எண்ணிக்கையோட அங்க இருக்கிற ஓபிட்டல் எண்ணிக்கை ஒரு தொடர்புக்கு வருகுது. எப்படி தொடர்படுது? முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரே ஒரு ஓபிட்டல் தான் இருக்கு. இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல 4 இருக்கு. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 9 இருக்கு. 4வது பிரதான சக்தி மட்டத்துல 16 இருக்கு. ஆகவே பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை ஸ்கொயர் வர்க்கமாக ஓபிட்டல் எண்ணிக்கை இருக்கு. அப்ப n ஸ்கொயர் என்பது ஓபிட்டல்களினுடைய எண்ணிக்கையை தரும். அப்ப 5வது பிரதான சக்தி மட்டத்தில் எத்தனை ஓபிட்டல் இருக்கும் என்று கேட்டால் இனி நாங்கள் 25 ஓபிட்டல் என்று சொல்லப்போம். ஏன் n ஸ்கொயர். சரியா? ஓகே, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அடிக்கடி கிளாஸை கட் பண்ணி போட்டு சிரித்து கொண்டிக்காதீங்க. சரியா? ஓகே, தலையங்கம் போடுங்க. காந்த சக்தி சொட்டன். காந்த சக்தி சொட்டன். காந்த சக்தி சொட்டன். காந்த சக்தி சொட்டன் ஆங்கிலத்துல மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்று சொல்றது. எழுதி கொள்ளுங்க. இச்சக்தி சொட்டன் இச்சக்தி சொட்டன் இச்சக்தி சொட்டன்
ஆனது வெளியில் ஸ்பேஸ், வெளியில் வெற்றிடத்தில் ஸ்பேஸ், வெளியில் ஒரு ஓபிட்டலின் வெளியில் ஒரு ஓபிட்டலின் சார்நிலை சார்நிலை என்பது ஒரு ஓபிட்டல் சார்பாக இன்னொரு ஓபிட்டல் எவ்வாறு அமைஞ்சிருக்குது என்று. இப்ப நாங்கள் சொல்லுவோம் தானே, எனக்கு பக்கத்துல இங்க அலுவலாளி இருக்கிறாருண்டா, என்னை சார்பாக அவர் வலதுபுறத்திலே இருக்கிறார், அவர் சார்பாக பார்த்தா நான் இடதுபுறம் தான். அதான் அந்த சார்நிலை. பூமி சார்பாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நின்றாலும் என்ன செய்யறோம், சுழண்டு கொண்டுதானே இருக்கிறோம். பூமி சார்பாக ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தோன்றுது. சரிதானே? அப்ப சார்பு வேகம் தான் நாங்கள் பார்க்கிறோம். பூமியும் சுழண்டு கொண்டு இருக்கு, நாங்களும் ஓடிக்கொண்டிருந்தா நாங்கள் பார்க்கிற வேகம் பூமி சார்பாக சார் வேகம். அதாவது சார் நிலை, ஓரியன்டேஷன். ஒரு ஓபிட்டல் சார்பாக இன்னொரு ஓபிட்டல் என்ன ஒழுங்கமைப்பில் இருக்கு என்பதை குறிக்கும். சக்தி சொட்டன் ஆனது வெளியில் ஸ்பேஸ் ஒரு ஓபிட்டலின் சார் நிலையை, ஒரு ஓபிட்டலின் சார் நிலையை விவரிக்கின்றது. ஒரு ஓபிட்டலின் சார் நிலையை விவரிக்கின்றது. ஒரு ஓபிட்டலின் சார் நிலையை விவரிக்கின்றது. நான் சொன்ன விஷயத்தை, இந்த படிப்பிச்ச விஷயத்தை நீங்க ஒரு திருப்பி வாசிச்சு கொள்ளுங்க. இந்த சக்தி சொட்டன் தொடர்பாக ஐதர்சன் நிறமாலையில எங்களுக்கு எவ்வளவு கேள்வியின் வெயிட்டேஜ் இருக்கோ அதே போல இந்த சந்தர்ப்பம் இந்த பகுதியிலையும் நிறைய கேள்விகள் வாருது. ஐதர்சன் நிறமாலையில நான் மேக்சிமம் மினக்கட்டது போல இதுலையும் நான் மினக்கட்டு கொண்டுதான் போறேன். சரி, இயன்ற வரைக்கும் விளங்க முயற்சி செய்யுங்கோ. தார நோட்ஸை உடனுக்குடன் வாசிச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்த வகுப்புல இதுன்ற தொடர்ச்சி நோட்ஸ் தருவேன். நான் ஒன்றும் விளங்கப்படுத்த மாட்டேன். இதுன்ற தொடர்ச்சி நோட்ஸ் தந்துட்டு நாளைக்கு சரிதானே நாங்கள் இது தொடர்பான பயிற்சிகளை செய்யலாம். சரி, ஓகே. அப்ப நான் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து